தேவன் கோவில் மணியோசை நல்ல செய்திகள் சொல்லும் மணியோசை. குட்டி குட்டி எங்கெல்லாம் திறந்து விட்டுட்டு போட்டான். ஆளைய காணையில குட்டி இதுல இருப்பமா. எங்கடா வாட காணையில பாடா பாட்டடா நல்ல பாட்டு இவங்களை காணையில. ஐயோ ஈஸ்வரா. இந்த குளிருக்குள்ள ஒரு கட்டிங் கொண்டு போட்டால் அதெல்லாம் அங்கே பார்கள் செலவுன்கள் இருக்குன்ட்டு பார்க்கணும். இதில் ஒரு செலவுன் கிடக்குது, அதுவும் கேக். கட்டிங் செலவுன் தானே. அடே இது என்னடாப்பா பூட்டி கிடக்கு. இவங்க என்னடாப்பா சனிஞாரிலையும் பூட்டுத்தானோ, இல்லாட்டி இவங்க கட்டிங் அடிச்சுட்டு படுத்துட்டாங்களோ. வேறு எங்கேயும் கட்டிங் தான் பார்க்கணும். இங்க வேணா காணையில. ஹலோ ஹலோ எங்க காணையில நான் இங்க வந்து 1 மணித்தியாலமா நிக்கிறேன். அங்க வந்துட்டு 4-5 பேர் தட்டி கட்டி போட்டு போறாங்களே, எங்க நிக்கிறீங்க? கட்டிங்கன்னா டைம் வேண்டாம், டைம் ஆயிருக்கணும். என்ன பழக்கம்? கரெக்ட் வாங்க. வணக்கம்மா சார். எங்க இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்தா வந்து எல்லாரும் ஷூட்டிங் எல்லாம் வந்து தெரிந்தானே எல்லாம் முடிஞ்சதோ? எல்லாம் முடிஞ்சு. இங்க நான் வந்து 1/2 மணி தானே வந்து எல்லாம் தட்டி கொண்டல போறாங்க கதை வந்தவங்களா? பின்ன என்ன வந்துட்டு ரிலாக்ஸ் இருங்க 1/2 மணித்தியாலத்துக்கிட்ட போட்டுது. அப்போ வந்து ரிலாக்ஸ் என்ன ரிலாக்ஸ் என்ன உங்களுக்கு கட்டிங்கா பாரு. கட்டிங் தான். சரி ஓகே சரியா அப்புறம் பாப்போம். சரி ஓகே எல்லாம் செய்வோம். டோன்ட் வரி இதுதானே கட்டிங் செய்யலாம். மற்றதுமா எல்லாம் நாசமா போறேன். என்னது 5-6 தலைவணி வச்சிருக்கேன் நான். என்ன உயரம் குறைவு? பிஸி உள்ள டைம்ல செய்யக்கூடாது. என்ன ஐயா பிஸி? உங்களுக்கு நடுதெல்லாம் தானே பிஸி. என்ன கொலை செய்ய போறீங்க? கட்டிங் தானே? இல்ல கட்டிங் தான். உங்களோட மயிர்கள் வாய்க்குள்ள போகக்கூடாது. மயிர் வாய்க்க போகாது. நீ கொலைகார கட்டிங் மாதிரி இருக்கடா பார்க்க. சரி இதுகள் ஸ்ப்ரேகள் மடிச்சு பாட்டுல பிரச்சனை பாட்டோ இன்னும் மண்டையில மேல மயிரில் மேல கீழே இருக்குன்னு. சரியா நீ இருக்கிறத வட்டான். சரி ஓகே உனக்கு காசு தானே. ஓகே பிரச்சனை அண்ணாச்சி நான் உனக்கு உங்களுக்கு ஒரு சின்ன கட்டிங் ஒன்று போட்டு விடுறேன். சரியா நல்லா கட்டிங் வடிவா போடுங்க. வெளியில 4 மனுஷர் பார்க்கணும். 4 மனுஷர் இல்லை 8 மனுஷர் பார்ப்பாங்க. இதுக்கு தானே தொழில் செய்யறேன்னு. நீங்களும் இங்க என்ன வளையுறீங்க? நாங்கள் உங்களை போன ஆக்களுக்கு எல்லாம் பற்று இல்லைன்னு எல்லாம் நடிகர்கள். புஷ்பா அந்த புஷ்பாக்கு பட்டி தான் அந்த கை வந்து அப்படியே போனேன். அந்த கை பாத்தீங்களே, உங்களுக்கு வெள்ள முடி கொஞ்சம் கூட வந்துட்டேன்னு. வெள்ள முடியும் வரந்தானே பின்ன நடுவில் நாங்க யங்கா இருக்க முடியும். நீங்க வெள்ளையில வச்சுக்கீங்களா? வெள்ளையா வச்சுக்கீங்களா? வெள்ள முடியலாம் கிடக்கடா. வெள்ளையில வச்சிருந்தாலும் வெள்ள முடி வரணும்னு சொல்றாங்க. அப்படி எல்லாம் அப்படின்னு இல்லை. ஓ நீங்க நல்லா ஆக்கலாம். பிரச்சனை இல்லை. எதுவும் மிஷினல் சின்ன நீண்டே தாலியை கட்டத்தான் போறா. அடே குனி 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 நாங்க சொல்றதான் கேட்கணும். சரியா நீ கிடக்குற தாலியை கட்ட போறா. என்னென்ன விளங்கல நாங்க சொல்றதான் கேட்கணும். குனி ராஜா ராணி நீ என்னட்ட காசு வேண்டிய நான் காசு உழைச்சிட்டேன். பாத்தீங்க எம்ஜிஆர் வெட்டு மாதிரி வெட்டுறேன். எம்ஜிஆர் ரான் நாங்களே எம்ஜிஆர் ரானேடா.
தமிழர் எல்லாரும் எம்ஜிஆர் எம்ஜிஆர் சொல்றே வாழ்ந்தவங்க என்ன வேறு என்னாச்சு வேறு எவ்வளவு நாள் வந்து கனகால நீ கிடக்குற அறிஞ்சு விட போறாங்க இல்லை ஒன்றும் இல்லை இல்ல கணக்கா இருக்கு அந்த மாதிரி இருக்கு நீங்க உங்க மூக்கெல்லாம் வந்து நாசர் மாதிரி இருக்கு நாசம் அவ்வளவு வளைஞ்சிருக்கு எனக்கு நல்லா இருக்கு முறையா போதும் வேற எதுவும் இதுக்கு என்ன இது அப்படி போட்டுற நீ எல்லாம் கண்டபடி உருட்டி போட்டு காசு கணக்கு போறாங்களோட எல்லாம் உருட்டுறதுக்கு எல்லாம் காசு தானே சும்மா என்ன எத்தனை நடிகர் மாதிரி உருட்டி விட்டுனான் தெரியும் பாக்க என்னாலதான் ஃபேமஸா திரிக்கிறாங்களாக்கும் அதெல்லாம் இங்க பாருங்க முடிய இப்படி வேணுமா முடி நீ என்ன பொனியம் மாதிரி கிடக்கும் இந்த தலையை பாக்க முடி வேணுமா அப்படி இந்த முடிக்கு இந்த மாதிரி வேண்டாம் ஒரு பழைய ஆளுடா கொஞ்சம் பாருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்ன போட போறான் என்ன இருக்குன்னு உங்களுக்கு எத்தனை வயசு எனக்கு இப்ப 24 அப்ப 24 மற்ற முடி ஒன்று இருக்காங்க என்ன சாமான் இங்க பாத்தீங்களே அந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா நீ என்ன மைக்கேல் ஜாக்சன் மாதிரி வெட்டுறாங்க அப்படித்தான் ஓகேயா நாயத்திரத்தும் போலோட கடை போய் வச்சிருக்க இங்க பாருங்க ஓகேயா வெளியில நாயல் நிக்கிறா கண்ட நாயெல்லாம் நிக்கிறா கடிக்கு திரத்த போதும் என்ன செல்ஃபி ஒன்று எடுத்து போட்டு விடுறேன் பாருங்க செல்ஃபி எடுத்துட்டு காட்டுறேன் எப்படி இருக்கு இதோ ரெண்டு இருக்கு வரையா இருக்கு நாசமா போன வெளியில அடிச்சு திரத்த போறாங்க நல்லா இருக்கான அண்ணாச்சி உங்களுக்கு வேணுமாண்டா இல்லாட்டி விடுங்க ரோட்டால நீங்கள் போக தேவையில்லை ரோட்டால இதையும் போட்டுட்டு அப்படி இஞ்சி வாரேன் எம்ஜிஆரை விட நல்லா இருக்கு இன்னும் செல்வி அடிச்சு விடுறோம் நீ செல்வி அடிக்கிறத மனுஷிக்கு அனுப்பினா என்ன நிலையாண்டு இருக்கா யோசிப்பாரு கருமத்தியடா இப்படியே மனுஷிக்கு அனுப்புவோம்டா கருமத்தியடா இது சரி எங்க நீ இப்படி எடுத்தாங்க மனசு என்ன பேச போகுது சொல்லு ஓகே என்னடா அவன் ஒருத்தன் வந்துட்டு போனான் கட்டிங் பண்ணு சொன்னவன அவருக்கு இதே மாதிரி ஒன்று கெட்ட போடலாம் இது நான் அனுப்பி போறேன் எனக்கு விழா போகுதுண்டா போருமா இதே மாதிரி என்ன நீ ஓகேடா தெரியலாம் ஒளியில உள்ள நாரல் எல்லாம் அடிச்சு ஐயோ சாய் சார் ஏன்டா பாத்தீங்க பாரு ஐயோ பாத்துட்டான் எனக்கு நீ எனக்கு வித்தியாசம் என்ன தெரியல எனக்கு இங்க கண்ணாடி ஒண்ட போட்டு விட்டுட்ட நீ போடுற பிரச்சனையில நான் அமலா வயலும் இருக்கு அமலாண்டிய கொண்டா விட்டுடா அமலா வயல வந்து இதுக்கு போடுவானே என்ன தெரியுதா உங்களோட மீசைக்கு அமலா வந்து நல்ல ஒண்ணு நீ முடிவு எடுத்துட்ட நான் திருத்த பண்ண ஓகே ஓகே உங்க கனவெல்லாம் என்னோட நாசமாக்குற சலூனுக்கு வந்தா இதான் கிடக்குற எல்லாம் போத்தெல்லாம் முடிக்கிற நீ எல்லாம் கிட்டடியில வீடு வாண்டி நாண்டு கேள்விப்பட்டேன் அது வீடுகள் மற்ற அந்த மீசை கொஞ்சம் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி மீக்க உங்களோட சொண்டு அமலாட சொண்டு வேற இருக்கு என்னடாப்பா வடிவா இருக்கு சரி நீ காசு வந்து கணக்க சொல்லு அது பிரச்சனை அண்ணாச்சி இங்க பாருங்க சொல்லு அங்க பாருங்க இருக்கும் பாருங்க என்ன இருக்கு என்ன கண்ணாடியா கட்டிங் என்ன பாருங்க கட்டிங் நல்லா தான் இருக்குது வயசாக இன்னும் குறைச்சிட்டா அவங்களோட கணக்கு இது 16 15 வயசு இருக்குண்ணே நான் 25 சொன்னேண்ணா இங்க பாருங்க சரியா ஓகே ஓகே சரியா போ புஷ்பா கட்டிங்க ஓகே எல்லாம் நல்லா இருக்கு கட்டி வந்தாங்க பாருங்க இருங்க சரியா இப்ப எல்லாம் பாருங்க குட்டி எல்லாம் பாருங்க சரி இருப்போம் அம்மா இருக்கு பார எப்போ திறப்பாங்க தெரியல முதல் வரைக்கும் பூட்டி கிடந்து திறந்து கட்டிங் எல்லாம் அந்த மாதிரி கிடக்க வெளியில போனா தானே பயமா கிடக்கு வாங்க 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 வாங்க
நீங்க அப்ப வந்து கதவை தட்டி போட்டு போனீங்க, நான் நாளை சொன்னேன் நான் வந்தேன்னு சொல்லி. சார் எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க வந்துட்டு அப்படியே போனிக்கலாம் புள்ளியில. இருங்க புள்ளிகள கட்டிங் கொண்டு போடலாம். சரி பிரச்சனை இல்லை. புஷ்பா கட்டிங்க. புஷ்பா கட்டிங். நீங்கள் என்ன பூ? நீங்க என்ன மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி கட்டிங் என்ன மாதிரி? எனக்கு இது குளிருக்கு தெரியாது, கொஞ்சம் கட்டிங் ஸ்ட்ராங்கா போட்டா தான். அப்ப சார் இங்க வாங்க, இருங்க போட்டு வரேன். ஏன் இதுல இருந்து அடி இதை கட்டிங் போடல? இல்ல நீங்க வந்த கட்டிங் மட்டும் தானே இதுதானே. இவர் என்ன கட்டிங் வந்து? இங்க வாங்க. இவர் என்ன கட்டிங் வந்தவர்? நான் இந்த கட்டிங் வரை. நீங்கள் என்ன நீங்க நினைச்சீங்க? நீங்க கட்டிங் முடி வெட்டுற கட்டிங்கடாப்பா. அடே அப்ப வெளியில சலூன் போட்டுருக்கு. சலூன் குட்டி குட்டி. அடே குட்டியா? நான் நீங்க கட்டிங் கட்டிங் இல்ல. புளையா விளங்கிட்டீங்களா? அதுல எழுதினது இங்க புளையா இதாங்க. வாங்க வந்துருங்க, இங்க வாங்க. இருங்க வந்துருங்க கட்டிங் கொண்டு கொடுத்துட்டு சின்ன கட்டிங் கொண்டு போட்டு போங்க. என்ன கட்டிங் இதுக்கு எங்க காட்டுறது? இதுக்கு இருக்குண்ணே. இருக்கு இருக்கா? கட்டிங் முடிய நாங்கள் ஒரு செய்வோமே. போடுங்க, செய்யுங்க. நல்ல நல்ல முடி, நல்ல ஃளைட் இறங்குற மாதிரி. உங்களுக்கு என்ன மாதிரி ஆட்டி செய்யணுமா இல்ல ஆட்டாம செய்யணுமா? சரி, உங்களோட முடிக்கு அந்த மாதிரி தான் செய்யணும். அட நான் மட்டை கட்டிங்க. சரி, உங்களுக்கு சும்மா இது ஹீட் ஒன்று போடவா? ஓகே, இருக்கிற மூளை எடுத்து விட்றாது. இது மூளை, உங்களோட மூளை இருக்குதாங்க. இருக்குதாங்க. மூளையெல்லாம் இருந்தபடியே தான் அந்த முடியெல்லாம் இருக்குங்க. குட்டி கண்டபடி பிடிக்காத சூடு ஏறி இப்போ மாளுக்கு. அவர் ஏற்கனவே சூடு இருக்கும், நிற்கிறார் வந்து கோவத்தில் நிற்கிறார். சரியா நான் கோய்க்க வேண்டாம். தம்பி கூட முந்திய பண்டி வெட்டுனியோ? இல்லை இல்லைன்னா உங்களுக்கு ஒரு க்ரீம் ஒன்று இருக்கு. க்ரீமா? உங்களுக்கு தலைக்கு மட்டும் தான் போடலாம், மற்றதுக்கு ஒன்றும் இல்லை. போட்டு விட்டா அப்படியே வரும். கமலஹாசன் மாதிரி வரும். என்ன வரும் பாருங்க, 3 கிழமையில வரும். நீங்கள் உச்சி வர்றது போடுங்க. உங்களோட முடி நல்ல முடிதான். நீங்க நல்லா தான் செய்திருக்கிறீங்க. சரி, உங்களுக்கு என் பாட்டுகளை எடுக்கணுமா? சரியா, மற்ற நான் சொல்றேன், உங்களோட முகத்துக்கு எம்ஜிஆர் மாதிரி இருக்கிறீங்க, உங்களை நம்பியார் மாதிரி ஆக்கிடுவா. என்ன நம்பியாருக்கு முடி இல்லை, முடி இருக்குது, சாடியா இருக்கு. எம்ஜிஆருக்கு முடியல. சின்ன கட்டிங் போட்டு விடுறேன். சரியா இருக்கு இல்லையா தம்பி? என்னடா தம்பி இதை 10 போட்டு முளைக்க வைக்க முடியும் தம்பி? ஏற்கனவே இருக்கிற கொஞ்சம் அதையும் எடுத்து விட்டு என்னடா தம்பி வந்து இதாண்டாது. அண்ணாச்சி பொட்டி பாருங்க. அண்ணாச்சி பாத்துங்களே. இல்ல அண்ணாச்சி அப்புறம் எனக்கு ஒரு இதுதான் நம்பிக்கை வந்துட்டு. பொட்டி இன்றைக்கு நீ ரோட்ல போன மாதிரி தான். நான் வெளியில போயிடாம பயத்துல நிக்கிறேன். ஆனா நீங்கள் வந்து இந்த ஒவ்வொரு நாளும் கண்ணாடியை பார்த்து இங்க வலிக்க கூடாது, இங்கிருந்து வலிக்கணும். வலி வலி முளைக்கும். நம்பிக்கை வேண்டிய பாடுறான் போது என்ன இந்த பார்த்தா அப்புறம் எனக்கு நம்பிக்கை எல்லாம் வேற என்ன மாதிரி எல்லாம் செய்து விடுவான்னு பாருங்க. எவ்வளவு ஐதா இருந்தது நான் போய்க்கல, எவ்வளவு அடர்த்தியா வந்துட்டான். அதெல்லாம் நான் வீட்டை போய் பயப்பட்டு கொண்டிருக்கேன், நீ அடுத்தாடா. மற்றது மற்ற பிரஸ் ஒன்று இருக்குண்ணே, தங்கமான பிரஸ். உள்ள 1 2 3 4 5 6 7 8 போட்டுட்டு நல்லெண்ணெய் இருக்குல்ல, நல்லெண்ணையும் தேங்காய் எண்ணெயும் போட்டு கசக்கணும். என்ன நல்லெண்ணெய்? நல்லெண்ணையும் போட்டு முடிய அந்த முட்டையில இருந்து கசக்குன்னா அப்படியே நல்லெண்ணெய் தம்பி. ஏதாச்சும் சொல்றா தம்பி? அதான் அந்த கச்சா எண்ணெய் இல்லை, அந்த அந்த யாழ்ப்பாணத்துல இருந்து விற்கிறாங்க நல்லெண்ணெய். கச்சா எண்ணெய் நல்லெண்ணெய் இல்லையோ? இல்ல அது இல்லை, நல்லெண்ணெய். குனிங்க உங்களுக்கு பின்னுக்கு நல்லா இருக்குண்ணே, முன்னுக்கு தான் குறையண்ணே. பின்னுக்கு நல்லெண்ணெய் வச்சபடியே நல்லா இருக்கு. மற்ற இன்னொரு பிரஸ் ஒன்று இருக்கு. பாத்தீங்களா? விழுந்துட்டேன். உங்களோட முடிய கண்டோடனே விழுந்துட்டேன். இது வந்து நான் உங்களுக்கு தாரணும் ஃப்ரீயா, வீட்டை கொண்டு வாங்க தம்பி. இது தோலுங்க மும்மண்ணுங்க, தோலை உரிச்சு மும்மண்ணுங்க நோவுதா? என்ன தோலை உரிச்சு போடா? சரி, வலிக்குதா? முள்ளு பண்டி மாதிரி. அந்த முள்ளு பண்டி தான் இந்த எல்லா ரோமங்களையும் எல்லாம் எடுத்து அப்படியே இருந்தாலும் ஓகே. வளர்ந்த மாதிரி தெரியல இருக்கு.
அடே தம்பி கண்டதை எல்லாம் போட்டுடா பாரு. அடிச்சு விட்டேன். வேந்து இது என்ன களை புடுங்குற மாதிரி இங்க பாரு, இங்க இதெல்லாம் பாரு. புடுங்கி போட்டா. நான் வந்து நடிகர்களுக்கு தான் சலூன் செய்யறது. என் ஃப்ரெண்டு கண்டபடியாக தான் செய்யறேன். ஆனா குட்டி கொஞ்சம் ஃபேமஸான ஆளா என்னையே தலைகளா மாத்தி போட்டார். நான் வீட்டை போயிடாம இதுல ஒளிச்சு நிக்க வேண்டி கிடக்கு. இப்ப நீ முண்டே வீட்டை விட மேனேஜ் கிட்ட திறத்த போதும். நீ வசமா மாட்டிக்கிட்ட, நானும் வந்து மாட்டிக்கிட்டேன். பேருந்து திரும்பி வந்த நீங்க நான் கட்டிங் பார்த்தா இந்த இவன் இப்படி போய் கட்டிங் பண்ணி கொண்டிருக்கோம். பாத்தீங்க நான் வேற பாத்தீங்க அமுதா பச்சை மாதிரி இருக்காரு. அமுதா பச்சை மாதிரி இருக்காரு. ஐயோ ஐயோ பாத்தீங்களே. ஓகே இவன் ஆற மாதிரி கிடக்குற கமலஹாசன் மாதிரியும் இருக்கும். கமலஹாசன் ஒரு படத்துல நான் இவன் நாசர் மாதிரி கிடக்குறா. இதை கழட்டி போட்டு ஒரு அப்படி செய்து பாருங்க. மசக்கு கிடக்கு இருக்கு மசக்கலாம் பிரச்சனை இல்லை. இருங்க உங்களுக்கு அலுவல் இருக்கு. விஷயம் தான் போட விஜய் மாதிரி ஆக்கி போட்டானே. இன்னும் இருக்கு வேலை. இன்னும் இருக்கு வேலை. செல்லம் ஐ லவ் யூ. இருங்க உங்களுக்கு அந்த அந்த அவர் இருக்கு தானே. அந்த பாட்டு இருக்கு தானே. எந்த பாட்டு? அந்த அவர் தம்பி இதுல ஓம் சொல்லுமா ஓம் சொல். தம்பி ஏற்கனவே எனக்கு கொஞ்சம் கழுத்துல பிரச்சனையா போ. இந்த மசாஜ் எல்லாம் இருக்கு. அட இது என்னடா பாவம். இது என்ன இது? இது எக்ஸ்ட்ரா மசாஜ் எல்லாம் கூட வருது. தம்பி ஏதோ ஒட்டு போடுறா அப்ப என்ன வேற அப்போ. ஓம் சொல்லுமா ஓம் சொல்லுமா ஓம் எல்லாம் கலண்டு வருது முடிவு. எல்லாம் கலண்டு வருது. எல்லாம் கலண்டு போகுது. இதான் ஓம் சொல்லுமாமா. ஓம் சொல்லுமாமா. இது தூங்க இது தூங்க இது தூங்க காசா இது தூங்க. அப்பவே ஓடி இருக்கலாம். இது தூங்க இது தூங்க. இது ஓம் சொல்லுமாமா. நீ புஷ்பாட்ட வந்து மாட்டிக்கிட்டா போ. அடே புஷ்பா என்ன ஆள இது விஜயாத்மதில இருந்து ஓடுனவங்களோ. இங்க பாரு ஓம் சொல்லுப்பா அப்படி. ஓம் சொல்லு. அந்த ஓம் சொல்லுமாமா. பிடிச்சிட்டு உனக்கு பிடிச்சிட்டு ரெண்டு பக்கம் போயிட்டு. நீ என்ன பார்த்தடனே ஓடி இருக்கலாம் தானே. பாத்தியா என்ன பார்த்தடனே ஓடி இருக்கலாம். பசமா மாட்டிக்கிட்டோமே ரெண்டு பேரும். ஓகே இது ஒரு மருந்து அடிச்சவனே இல்ல. அதான் சரியில்லை. அதுக்கு ஒரு மார்த்தன் இருக்கு. உண்மைதான். எனக்கு அடிய பிடிச்சி கிடக்குற எல்லாம் மட்டி முடித்தாலே இப்ப ஆளையே மாத்தி போட்டான். கிடக்குற எல்லாம் அரிஞ்சு போட்டான். இப்ப ஆளையே மாத்தி போட்டான். இது என்ன கை இப்படி இழுக்குது? என்ன எல்லாம் கணக்கு இழுக்க போகுது. அதுக்கும் இருக்கு மருந்து. இது என்னப்பா இது? அதுக்கும் இருக்கு. தூங்கு தூங்கு ஓம். இதுதான் சொல்றேன். சலூன்ல வந்து முடி மட்டும் இல்ல எல்லாம் இருக்கு. சிரிக்க கூடாது. தெரியாதவா வந்து மாட்டிக்கிட்டேன். இது கடைசியா இது என்ன விசராஸ்பரி கொண்டு வச்சு எதுக்க போது போட. இது இப்ப வீட்டை போனா ஓம் எல்லாம் சொல்லுவேன் நம்மனே. அதெல்லாம் ஓகே தம்பி. இங்க கட்டிங் அடிக்கிறதுக்கு இருங்க 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 இருங்க. எது இல்ல இந்த கட்டிங் காணும். எனக்கு இந்த கட்டிங் எல்லாம் காணும். நான் அதுக்கு தான் வந்தேன். என்ன குடி இது என்னடா என்ன கட்டிங் கேட்கிறார். அவருக்கு வேற கட்டிங் தான் வந்தா. நீ பிடிச்ச வேற ஆளைய மாத்தி இருப்ப. என்னையும் மாத்தி விட்ட ஆளு வெளியில சம்மர்ல குருவிகள் ஒரே கட்டிங் இருக்கு. என்ன ஐயோ